சாகடிச்சிருவேன். வண்டியை நிறுத்து. யோ என்னையா பண்ற? டேய் பேக்க குடுறா. பேக்லாம் தர முடியாது, அதுல ஆபீஸ் பணம் இருக்கு. தாடாங்கற தரமாட்டா? பேக்க கலட்டல அவனை கழுத்து அறுத்துருவேன் அப்படியே. ஏய் கலட்டா. ஏய் எங்கடா பாக்குற? பேக்க கழட்டி குடுறா. நான் ஆபீஸ் பணம்னா எதா இருந்தா எனக்கு என்னடா? கலட்டா. கலட்டாங்கற. டேய் கலட்டா இல்ல அறுத்துருவேன். அவனோட பணம் இல்ல. அது போற வரைக்கும் ஏதாவது கத்துன அவ்வளவுதான் உனக்கு. ஆடி ஆயிருவேன். டயத்துக்கு வந்துட்டேன். ஓட்டேன் ஓட்டேன். சீக்கிரம் போன போன போன. ஐயோ பணம் போச்சு. இவன் பேசுனதுல ஏமாந்துட்டோமே, இப்ப என்ன பண்றது? சும்மாவே நம்மள பொறுப்பு இல்லாதவன சொல்லுவாங்க. இது தெரிஞ்சாத மரகதம்மா இன்னும் என்னெல்லாம் சொல்லணும்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்றது? இப்படி இருந்தா ஒண்ணும் ஆகாத. பேசாம நேசமணி மாமாக்கு போன் பண்ணிட வேண்டியதான். ராசாத்தி, என்னம்மா என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற? இங்க பாரு, நான் பண்ணது தப்பு தான். இனிமேல நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேம்மா. சரி, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்படியும் 2 மணிக்கு தானே நீங்க நாமினேஷன் வாபஸ் வாங்க முடியும். அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஆமா ராசதி, அழகு சொல்றத கேளுமா. டேய் இனியா, நீயாவது ராசாத்தி கிட்ட சொல்றா. டேய் மணி 11 தாண்டா ஆகுது. அம்மா நம்ம வீட்டுக்கு போயிட்டே வரலாமா? வாமா ராசாத்தி போலாம். அண்ணே, நான் வாபஸ் வாங்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருந்து வாபஸ் வாங்கிட்டு தான் வருவேன். அதான் உன் தங்கச்சி சொல்லிட்டால, கிளம்பு. சரி, நீங்க நினைச்சபடியே இருங்க. நான் வேணான்னு சொல்லல, வாபஸே வாங்குங்க. அதுக்காக இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்காதீங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது போய் நான் வாங்கிட்டு வர்றேன். அண்ணே, ஆபீசருக்கு கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட்டை எனக்கும் கொடுத்து இங்க இருந்து போக வைக்கலான்னு பாக்குறீங்களா? மா, என்னம்மா என்ன பார்த்து இப்படி கேக்குற? பின்ன பார்த்து கேட்காம நீதான் உன் தங்கச்சிக்காக எல்லாம் வீராப்பா பண்ணுவேன்னு சொன்னல, பண்ணு. டேய் இங்க பாரு, நீ வாய் மூட்டுறா. சும்மா வா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசாத. டேய் இங்க பாரு, ஆபீசரும் தங்கச்சி ஒன்னாடா. என்னால ராசாத்திக்கு என்னைக்கு எந்த கட்டதும் நடக்காது. மா, அவன் ஏதோ பேசுறான், அவன் கிடக்குறான். நான் போய் உனக்கு ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வரேன், சரியா? ராசாத்தி, அதான் அழகு இவ்வளவு தூரம் சொல்றான்லம்மா, போய் வாங்கிட்டு வரோம்மா. ராசாத்தி, இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நான் டீ காபி ஏதாவது வாங்கிட்டு வரேன், அதையாவது குடிக்கிறீங்களா? அண்ணே, நான் சொன்னதுதான். நான் வாபஸ் வாங்குற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்பா கருப்பசாமி, இப்படி கொண்டு வந்து படுக்க வச்சிட்டியப்பா. இந்த நேரத்தில் யாரு? ஹலோ சார், நான் ராசாத்தி பேசுறேன் சார். அதான் சொல்லியிருக்கலாம்மா, 2 மணிக்கு அப்படியே வந்துடுறேம்மா. அது இல்ல சார், உங்களுக்கே தெரியும் என் அத்தையும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து நின்னா அப்புறம் எங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரும். ஏம்மா, பிரச்சனைனா அம்மா பிரச்சனை வரத்தாமா செய்யும். அதுக்காக தான் சார் சொல்றேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. நான் எப்படியாவது இன்னைக்கு வாபஸ் வாங்கிடணும். என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
ப்ளீஸ் சார் வந்துருங்க சார். ஏமா உன் நிலைமை நீ சொல்லிட்ட, என் நிலைமைய வெளியே சொல்ல முடியாம கிடக்க. சார் ப்ளீஸ் சார். இந்த வார ராசாத்தி, உன்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி ஆட்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. எப்படியாவது நான் அந்த டயத்துக்குள்ள வந்துடுறேம்மா. ரொம்ப நன்றி சார். தாயி, எப்படியாவது வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணுமா. இன்னைக்கு வாபஸ் வாங்கிடலாம். சரிங்க சார். அப்பா. மாமா, நான் ஆபீசர் கிட்ட பேசிட்டேன். இப்பவே கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. சூப்பர். இனி எந்த கொம்பனாலையும் நீ வாபஸ் வாங்குறத தடுக்கவே முடியாது. தங்கச்சி முறைக்குது. ரோஸ் மில்க் பிளான் வீணா போச்சோ. அப்பா. டாக்டர், என்னால முடியல டாக்டர். ஐயோ, பொம்பளை டாக்டரா இருக்காங்களே, இப்படி போயிட்டே இருக்குதே. இது எப்படித்தான் சொல்றது? பரவாயில்ல, சொல்லித்தான் ஆவணும். பல்ஸ் நார்மல். ஏன் டாக்டர், தப்பா நினைக்காதீங்க. ஏதாவது நல்ல மாத்திரை கொடுத்து இந்த நான் ஸ்டாப் கொண்டாட்டத்தை எப்படியா நிறுத்துங்க டாக்டர். முடியல டாக்டர். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. உங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. உடனே டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அது இல்ல டாக்டர், எங்க ஆபீஸ்ல வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால நான் கட்டாயம் போய்தான் ஆகணும். நோ நோ, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் போக முடியாது. அப்படின்னா ஒண்ணு பண்றீங்களா? நான் போயிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கலாங்களா? நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். ட்ரிப்ஸ் முடியற வரைக்குமாவது இருந்துட்டு போங்க. சரி டாக்டர். எப்போ இந்த குளுக்கோஸ் முடிய போதோ தெரியலையே சாமி. ஆஸ்பத்திரிக்கு மட்டும் வந்துடக்கூடாதுடா. வீட்டுல ஏதாவது ஒரு கசாயத்தை வச்சு குடிச்சிருக்கணும். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? இல்ல மாமா. கபிலா, என்னப்பா நடந்துச்சு? சார் சார், உயிர் பிரச்சனை சார். நான் அர்ஜென்ட்டா பிளட் கொடுக்கணும் சார். ப்ளீஸ் சார். பணம் வேற கொண்டு போறோம். ப்ளீஸ் சார். சரி ஏறுங்க. சரி சார். போங்க சார். போலாம் சார். டேய், சாகடிச்சிருவேன். வண்டியை நிறுத்து. யோ, என்னையா பண்ற? டேய், பேக்க குறா. பேக்லாம் தர முடியாது. அதுல ஆபீஸ் பணம் இருக்கு. டேய், எங்கடா பாக்குற? பேக்க கழட்டி குறா. நான் ஆபீஸ் பணம்னா அத்தாரா. நான் டயத்துக்கு வந்துட்டேனே. ஓட்டு ஓட்டு. எல்லாம் என்னாலதான். நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். விடு கபிலா, நடந்தது நடந்து போச்சு. அதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப நடக்க போறத பத்தி யோசிப்போம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு பாரு. வா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆமாண்ணே, அதான் சரி. மாப்பிள்ள, இப்படி நடந்தது நினைச்சு வருத்தப்படாதீங்க. வண்டி இங்கே இருக்கட்டும். வாங்க, நம்ம கார்ல போலாம். வாங்க. சரியாமா. மாமா, நீங்களே எலெக்ஷன்ல நிக்க சொல்லி நாமினேஷன் பண்ண சொல்றீங்க. இப்போ நீங்களே வாபஸ் வாங்க சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சந்தோஷம்.
கேள்வி எதுவும் கேட்காம பேசாம வாயை முடிக்கிட்டு வா. ம். யோ, வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பிரச்சனையா இங்க? ராசாத்தி எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? அந்த அம்மாவை கேக்குறீங்களா? நாமினேஷனை வாபஸ் வாங்க வந்திருக்காங்க ஐயா. அவங்க பெரியத்தையே எலெக்ஷன்ல நிக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல, அதனால வாபஸ் வாங்க வந்திருக்காங்க. இவ இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவா போல. இதே மாதிரி ஒருவேளை மரகதமும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வாபஸ் வாங்கிட்டா நம்ம பொண்டாட்டி ஈஸியா ஜெயிச்சிருவானே. அப்ப இப்போதைக்கு வாபஸ் வாங்க கூடாது. அப்ப இந்த விஷயத்தை கண்மணிக்கு சொல்லாம நாமளே டீல் பண்ணிடலாம். கண்மணிக்கு விஷயம் தெரிஞ்சது ஏதாவது பண்ணி காரியத்தை கெடுத்துருவா. சார், இந்த டேப்லெட்லாம் மெடிக்கல்ல வாங்கிட்டு வாங்க சார். சரி தாயி. நீங்க கிளம்பலாம் சார். மறுபடியும் ப்ராப்ளம்னா வந்து அட்மிட் ஆயிருக்கலாம். சரிம்மா. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்றியா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரக்கூடாதுடா சாமி. படுக்க வச்சே பில்ல போட்டுருவாங்க. யாரு? ஹலோ. யோ ஆபீசர், வேலை நேரத்துல சீட்ல இல்லாம என்னையா பண்ணிட்டு இருக்க நீ உடனே இப்ப இங்க வரல, நான் மேல் இடத்துல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஸ்டாப். யோ எக்ஸ், இன்னும் சவுண்ட் ஓவரா இருக்கு. அந்த இடத்துல இருந்து சவுண்ட் நாங்க தான் கொடுக்கணும், நீ எல்லாம் கொடுக்கப்படாது. அந்த பொண்ணுக்காக தான் நானே இங்க பிறப்பிட்டு வந்துகிட்டு இருக்கேன், புரியுதா? உன் ஜோலி என்ன உண்டோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கணும், புரியுதா? நம்மளையே மிரட்டி பாக்குறான். இந்த ஆளு எதுக்கு இப்ப இங்க வர்றான்? ரசத்தி, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. அந்த ஆபீசரை மிரட்டல இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஓடி வந்துருவான். நீ அவன் வந்தோடனே வாபஸ் வாங்கிட்டு போயிடுமா. எப்படி நீ பேச மாட்ட? பரவாயில்லம்மா. இந்த உதவியை நான் உனக்கு பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. அதுக்கு காரணம் இந்த அண்ணனோட மனைவி, உங்களுக்கெல்லாம் வருங்கால சேர்மன் சுமதிதாம்மா. இது வேற நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு என்ன அழகு சொல்ற? ஐயோ, ஏன் ஓட்டு உங்க வைஃபுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்த. மனசுல சொன்னது உங்களுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. என்னம்மா வணக்கம் வைக்கிறாங்க? என்னடா? ஆமா ஆமா, சூப்பர் தம்பிகளா. அதே மாதிரி ராசாத்தி, உன்னோட ஆதரவையும் இவளுக்கே கொடுத்துருமா. இது பாரு, எங்க வாயை கலராம மரியாதையா எங்க இருந்து போயிடு. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாமா, இவங்க கிட்ட எல்லாம் ஏன் பேசி உங்க மரியாதை நீங்க கெடுத்துக்கிறீங்க? சும்மா இருங்க, நாம வந்த வேலையை மட்டும் பாப்போம். ஓஹோ, நான் இறங்கி பேசினா உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? இருக்கட்டும், நான் உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். ஓ, அப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கிறேனா மாமா? ஏய், வாயை முட்டு வாடி. ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன? இல்ல இல்ல,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போன்லயே பேசி முடிச்சிட்டேன். அதுக்கு இல்ல, எப்படியும் இன்னைக்கு பூரா கண்மணி இங்கதான் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. நீங்க வேணும்னா போங்க மாப்ள, அதான் நான் இருக்கல்ல, கண்மணியை பாத்துக்கிறேன். இல்ல கண்மணி கண்முழிக்காம நான் எப்படி இங்க இருந்து போறது? அப்புறம் எனக்கு எந்த வேலையும் ஓடாது. நான் தான் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. ஐயோ, நிலைமை தெரியாம இவரு வேற. ஒரு நிமிஷத்தை. என்னடி என்னைக்கும் இல்லாம உன் புருஷனுக்கு இன்னைக்கு மட்டும் அக்கறை? கண்மணி கண்முழிச்சாதான் இந்த இடத்த விட்டே நகர்வேன்னு அடம் பிடிக்கிறான். விடுமா, அவரே வந்து இங்க இருந்து போறேன்னு சொல்லுவாரு பாரு. என்ன மாப்ள, ஏதாவது முக்கியமான போனா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க சித்தப்பா. டேய் குமரா, கபிலம் பேங்க்ல பணம் கட்ட போகும்போது யாரோ கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை அடிச்சிட்டானுங்களா? ஐயோ, அப்படியா? என்ன மாப்ள, என்னாச்சு இப்படி பதறீங்க? நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க சித்தப்பா, நான் இப்பவே கிளம்பி வரேன். சரி, உடனே வா. என்ன மாப்ள இவ்ளோ பதட்டம்? போன்ல பாரி சம்பந்தி என்ன சொன்னாரு? அத்த, கபிலம் பேங்க்ல பணம் கட்ட போகும்போது வழியில யாரோ கத்தியை காட்டி அவங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சிட்டாங்களாமா. 10 லட்சம் ரூபாய் போச்சா? அடி பாவி, பணம்னா உடனே வாய பொழந்து எந்திரிச்சியே. இப்ப என்ன பண்றது? சரி, நான் உடனே கிளம்பணும், நான் வரேன். சரிங்க மாப்ள. அம்மா கண்மணி, உனக்கு மறுபடியும் மயக்க தெளிஞ்சிருச்சா? ஏய் கண்மணி. கண்மணி, நல்ல வேலை, மறுபடியும் என் புள்ள மயங்கிட்டா. கண்மணி, அது என்னமோ தெரியல மாப்ள, இன்னைக்கு பூரா இப்படிதான் இருப்பா போல. என்ன மயக்கமோ என்னமோ தெரியல. சரி, நீங்க கண்மணியை பத்திரமா பாத்துங்க, நான் அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க, சரிங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மா, திரும்பவும் வந்து ஏதாவது காரணம் சொல்ல போறாரு. நீ போய் அவரு போயிட்டாரான்னு பாரு. ஆமாடி, எதுக்கும் நான் போய் பாத்துட்டு வரேன். கண்மணி, என்ன எப்படியோ ஒரு வழியா உன் புருஷன் கிளம்பிட்டாருடி. அப்பா, இது வேற, இது வேறமா. மா, ஒரு நல்ல கடையா பார்த்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வா, ஒரு வெட்டு வெட்டிடலாம். நானே உங்ககிட்ட கேட்கலான்னு தான் இருந்தேன். செம்ம பசிடி, அப்படியே எனக்கு சிக்கன் 65 வாங்கிட்டு வந்துருவா. உன் காரியத்துல கரெக்டா இருப்பியே. சரி, யாராவது வரத்துக்குள்ள சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. இரு இரு, இதோ வந்துடுறேன். பசிக்குது. ஏண்டா வட்டிக்கு பணம் வாங்கி எல்லா வேலையும் பண்ண தெரியுத, அந்த பணத்தை உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு தெரியாதா? எப்ப கொடுப்ப? சீக்கிரமே கொடுத்துறேன்க்கா. சீக்கிரம் கொடுக்கல மோவனு போடா, அனுப்பிச்சு விடுவனே. டேய்,
அந்த மரத்துக்கு போனை போடு. அக்கா அண்ணனே வந்துட்டாருக்கா. வணக்கண்ணா. என்னடா என்ன குர்ரா போன காரியம் என்னாச்சு? பாருக்கா. ம். ம்.